எந்த ஜீவன் உள்ளவங்க? நல்லா அப்போ அப்புறம் ஒரு புதுசு வந்த அப்படியே கம்பீரமா சொல்லுவாங்க, புதிதான ஆவி, புதிதான, ஆமா, புதிதான ஜீவன் உள்ளவங்க. இப்ப இந்த புதிதான ஜீவன் உள்ள நம்ம சரீரத்துல ஒரு அவயம் அநீதி நிறைந்த அவயமா இருந்தது. ஆனா இப்ப எந்த அவயமா மாறணுமாமா? நீதியின் அவயம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம நாவு ரொம்ப முக்கியம். பக்கத்துல கரத்தை பிடிச்சு சொல்லுவோம், உங்க நாக்கு ரொம்ப முக்கியம். இந்த நாக்கு பண்ற வேலை இருக்கு, ஒருவனாலும் அடக்க முடியாது, அடங்காதது. இந்த நாவு என்ன செய்யாது? அடங்காது. இது அநீதி நிறைந்தது. இது அநீதி நிறைந்த உலகமா. உலகமே இந்த நாவல தாங்க இருக்குது. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, அந்த நாவை கொண்டு நம்ம வாழ்க்கையை வடிவமைக்க முடியும். உண்மைமா? இந்த நாவை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை வடிவமைக்க முடியும். ஏசப்பா செய்யலையா உலகத்தை? ஏசப்பா உலகத்தை என்ன பண்ணாரு? எதை கொண்டு தான் உண்டாக்குனாரு? நாவை கொண்டு தானம்மா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த நாவு தாமா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, பக்கத்துல கருத்தை பிடிச்சு சொல்லுங்க, இன்னைய நாளிலுடைய பிரசங்கத்தை கேட்க வந்த நீங்க பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? இன்னையிலிருந்து தொடங்குது நம்ம ஓட்டம். ஆமேன் என்று சொல்லாமா? ஏன்னா இந்த நாவை கர்த்தர் இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ண போறார். எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல. இந்த நாவை கர்த்தர் இன்றைக்கு சுத்திகரிக்க போறார். இந்த நாவை அநீதியின் நாவாக இனி இல்லாம நீதியின் அவயமாக கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமேன் என்று